ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ப்ரான் பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு குக்கரில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் ஆனியன், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசியணும். நான் ப்ரான் பிரியாணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே தான் செஞ்சேன். ஏன்னா சிக்கன் மட்டன்னா அதுலேயே கொஞ்சம் ஃப்ளேவர் எப்படி செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வந்துடும், ஒரு அளவு டேஸ்ட் வந்துடும். ஆனால் ப்ரானில் கொஞ்சம் அந்த டேஸ்ட் வராது. ஏன்னா ப்ரான் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேறு இருக்கும். அதனால் எப்படி வருமோ அப்படின்னு தெரியலன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா நிஜமாகவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா வந்து நீங்கள் காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகா காரம் இருக்காது. புதினா, கொத்தமல்லியில் நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, அப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள், இந்த 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் சேர்த்திக்கலாம். அப்புறமா அது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்தி ப்ரான் வந்து நல்லா மசாலாவோட ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருப்பேன். இது பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருவேன். ஃபஸ்ட்டே ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் வெங்காயம் கட் பண்ணுறது, தக்காளி எல்லாம் கட் பண்ணுறதெல்லாம் செய்வேன். அந்த சமயத்தில் ஊறும்போது நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். பாஸ்மதி அரிசிக்கு வந்து 1 கப்புக்கு 1.5 கப்பு, நான் 2 கப்பு போட்டேன். 3 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். சாப்பாடு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி ஒரு விசில் விட்டால் போதும். சாப்பாடு நல்லாவே வெந்துடும், அடி பிடிக்காது, குழஞ்சும் போகாது, நல்லா உதிரி உதிரியாக சாப்பாடு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று, மசாலாவை நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஹஸ்பண்டும் கம்மியாக தான் காரம் சாப்பிடுவாங்க. பாப்பாவுக்கும் கொடுக்குறதுனால நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி மூடிட்டோன்னா நம்ம பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே பிரியாணிக்கு ப்ரான் 65ம் ஆனியன் ரைத்தாவும் தான் செஞ்சேன். பாப்பா ஸ்கூலில் வந்து நான்வெஜ் எதுவும் கொடுக்கக்கூடாது, முட்டை கூட கொடுக்கக்கூடாது. அதனால் பாப்பாவுக்கு வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்து விட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ரான் சில்லியும் பிரியாணியும் கொடுத்து விட்டுட்டேன். பாப்பா ஈவினிங் வந்தாங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சில்லி போட்டு தரேன்னு சொல்லிட்டேன். ப்ரான் பிரியாணி ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு, அடி பிடிக்கலை, குழஞ்சும் போகலை. நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.